பாலகாண்டம் கேட்க விரும்புகிறவர்கள் இந்த சேனலில் போய் பாருங்கள். அயோத்தியா காண்டம் பகுதி 1. திருமணம் முடிந்து அயோத்தியா திரும்பிய அரசலங்குமாரர்கள் அனைவரும் இனிதாக வாழத் தொடங்கினர். அந்த வேளையில் கைகேயியின் வயதான தந்தையான கேகய நாட்டரசர் தன் பேரன் பரதனை பார்க்கும் ஆவலில் சிறிது காலம் அங்கே தங்குவதற்கு அவனை அழைத்து வர தன் மைந்தனை அயோத்திக்கு அனுப்பி வைத்தார். தசரத ராஜாவும் பரதனுடன் சத்ருக்கனனையும் சேர்த்து கேகய நாட்டிற்கு அனுப்பினார். கவர்ச்சிகரமான மேனி அழகு கொண்ட ராமன் தெய்வீக முகப்பொலிவுடன் வளர்ந்து வந்தான். பிறர் மனதை புண்படுத்துகிற வார்த்தை கூறாதவன், யாரிடமும் கோபம் கொள்ளாதவன், ஆணவம் அகந்தை இல்லாதவன், அனைவரையும் மதிப்பவன், பொய் கூறாது சத்திய வழியில் நடப்பவன், தன் கடமைகளை ஊக்கத்துடனும் உறுதிப்பாட்டுடனும் தயக்கமில்லாமல் செய்பவன், ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய உதவி புரியும் பண்பு கொண்டவன். இவ்வாறு எல்லா இனிய பண்புகளும் கொண்டு மண்ணுலகில் அவனுக்கு ஒப்பான வேறு யாரும் இல்லை. இவ்வாறு ராமனும் லட்சுமணனும் இணைபிரியாது பாசத்துடனும் நேசத்துடனும் வளர்ந்து வந்தனர். தசரத ராஜா தனக்கு வயதாகி வருவதால் தன் இறுதி காலம் வரும் முன்பு தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட விரும்பினார். சபை கூடி அனைவரிடமும் குலகுருவான வசிஷ்டரிடமும் ஆலோசித்து அன்றிலிருந்து 3வது நாள் மிக நல்ல நாள் இருப்பதால் அன்று பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி நகரில் அச்செய்தி பறையடிக்கப்பட்டது. பரதனை வரவழைப்பதற்கு கால அவகாசம் இல்லை. அடுத்த நாள் அயோத்தி முழுவதும் மிகவும் அழகாக வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டது. அடுத்த நாள் நிகழவிருக்கும் ராமன் பட்டாபிஷேகத்திற்கு மக்கள் அவசரமாக ஆயத்தமானார்கள். எல்லோருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. நகரமெங்கும் ஆடல்களும் பாடல்களும் நடைபெற்றன. தந்தையார் ராமனை அழைத்து மறுநாள் பட்டாபிஷேகம் நடத்த இருப்பதை பற்றி கூறினார். தந்தையின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத ராமன் அதற்கு சம்மதித்தார். இன்று முழுவதும் சீதையும் ராமனும் உபவாசம் இருந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பது நியதி. அரண்மனையில் அனைவரும் குதூகலத்துடன் இருக்க அங்கே மறுபுறம் வேறொரு சதித்திட்டம் உருவானது. கைகேயியின் பணிப்பெண்ணான மந்தரை என்ற கூனிக்கிழவி கைகேயியின் மாளிகைக்கு வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் செய்தியை கைகேயியிடம் கூறினாள். இதனை கேட்ட கைகேயி பெரும் மகிழ்ச்சியடைந்து தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை சன்மானமாக கொடுத்தாள். ராமன் தன் தாயான கௌசல்யா தேவியை விட மிக அன்பு செலுத்துவது கைகேயியிடம், பணிவிடை செய்வதும் கைகேயிக்கு. ஆதலால் கைகேயியும் ராமனிடம் மிகுந்த அன்புள்ளவளாக இருந்தாள். கைகேயி சந்தோஷமடைவதைக் கண்ட கூனி அவள் கொடுத்த வெகுமதியை வீசி எறிந்தாள். ராஜதந்திரமும் ராஜ சூழ்ச்சியும் உனக்கு தெரியாது. இன்றைக்கு சக்கரவர்த்தியாருடைய பேரன்புக்கு நீ இலக்காக இருக்கிறாய். ஆதலால் மூவருள் நீ முதன்மை பெற்றிருக்கிறாய். நாளைக்கு ராமன் அரசனானால் கௌசல்யா தேவி முன்னணி ஸ்தானத்தை பெறுவாள். நீ 2ஆம் நிலைக்கு தள்ளப்படுவாய். ராமன் அரசனாகிவிட்டால் பரதன் அவனுடைய குடிமகனாவான். அங்கே பரதனுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. பேதையாகிய நீ உன்னுடைய வீழ்ச்சிக்கும் உன்னுடைய செல்வனுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கப் போகிறாய். இதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று பலவிதம் கூறி கைகேயியின் மனதை மாற்ற முயற்சிக்கிறாள். ஆனால் கைகேயி முதலில் அதை ஏற்கவில்லை. மக்கள் எல்லோருடைய அன்புக்கும் இலக்காயிருப்பவன் ராமன். ஞானியர்கள் அவனை தெய்வமாக போற்றுகின்றனர். சக்கரவர்த்தியின் மூத்த மகன் ஆதலால் இளவரசு பதவி அவனுக்கு உரியது. தன் தாயை நேசிப்பதை விட பன்மடங்கு அவன் என்னை நேசிக்கிறான். ஆதலால் ஓ மந்தரா, உன்னுடைய கற்பனையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பட்டாபிஷேக ஏற்பாடுகளை போய் கவனி என்று கைகேயி கூறியதை கேட்டு ராமன் அரசனானால் ராமனின் மகன் அடுத்த அரசனாவான். பரதனுக்கு ஒருபோதும் அரச பதவி கிடைக்கப் போவதில்லை
நீயும் உன் குமாரனும் ஒதுக்கி தள்ளப்படுவீர்கள். அன்பிற்குரிய என் பேரரசியே, இந்த சூழ்நிலையில் நான் சொல்வதைப் போல நடந்து கொண்டால் பரதன் அரசாளவும் நீ மகாராணியாக வீற்றிருக்கவும் முடியும் என்று மந்தரை நயவஞ்சகமாகச் சொல்ல கைகேயி அதை நம்பிவிடுகிறாள். கைகேயி குழப்பத்தில் நின்றபோது மந்தரை கைகேயியிடம், அன்பான அரசியே, நெடுங்காலத்திற்கு முன்பு தேவ அசுர யுத்தத்தில் நீ அரசரின் உயிரை காப்பாற்றியதற்கு உனக்கு 2 வரங்கள் தந்தாரல்லவா? அதை இப்போது நீ கேட்டுக்கொள். 1. ராமன் மரவுரி அணிந்து 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும். 2வது வரம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் உடனே நடத்த வேண்டும். சொன்ன சொல் மாறாத சக்கரவர்த்தி இந்த வரங்களை தந்தே ஆக வேண்டும். பின்பு நீயும் உன் மகனும் இனிதாக வாழலாம். அரசர் இந்த செய்தியை உன்னிடம் கூற வரும்போது நீ மிகவும் சங்கடத்தில் இருப்பதாக பாசாங்கு செய்து வரங்களை கேட்டு பெற்றுக்கொள் என்று கோல் மூட்டிவிட்டு கூனி அங்கிருந்து சென்றாள். தசரத மகாராஜா பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை இனிதாக முடித்துவிட்டு கைகேயியை காண்பதற்கு புறப்பட்டார். கைகேயி விவகார விடுதியில் இருப்பதாக வாயில் காப்பாளன் கூறியதை கேட்டு அங்கே சென்ற அரசர் கைகேயி தலைவிரி கோலமாக தரையில் படுத்து கிடப்பதை பார்த்து விரைந்து வந்தார். என் அன்பிற்குரியவளே, நீ ஏன் துக்கத்தில் இருக்கிறாய்? யாராவது உன்னை நோகடித்து விட்டார்களா? அப்படியானால் நான் அவனை தண்டிக்கிறேன் என்று ஆதரவோடே அரசர் கூறியதை கேட்ட கைகேயி, எனக்கு ஆசை ஒன்றிருக்கிறது, அதை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறினாள். என்னவளே, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிர் போன்ற ராமன் மீது சத்தியமாக கூறுகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் தசரத ராஜா கூறினார். ஒரு பெரிய இடியை எடுத்து அவர் தலையில் போட்டாள் கைகேயி. தாங்கள் எனக்கு தர வேண்டிய 2 வரங்களை நான் இப்போது கேட்கிறேன். எப்போது கேட்டாலும் தருவதாக தாங்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறீர்கள். சத்தியம் மாறாத என் இனிய அரசே, முதல் வரமாக தாங்கள் பட்டாபிஷேகத்திற்கு வைத்திருக்கும் பொருள்களை கொண்டு ராமனுக்கு பதிலாக எனது மகன் பரதனை அரசனாக முடிசூட்ட வேண்டும். 2வது, ராமன் மரவுரி தரித்து 14 வருடங்கள் வனத்தில் வாழ இன்றைக்கே போக வேண்டும். ஒரு பெரிய பாறாங்கல் தன் தலை மீது விழுந்ததை உணர்ந்த அரசர் ஸ்தம்பித்து நின்றார். சிறிது நேரம் அவர் திகைத்து நின்றார். பின்பு கொந்தளிப்புடன், அருவருப்புக்குரிய அல்ப ஜந்துவே, பாவத்தின் பிம்பமே, குடியை கெடுக்க வந்த கோடரிக்காம்பே, ராமனாவது நானாவது உனக்கு செய்த தீங்குதான் யாது? ராமனோ பெற்றெடுத்த தாயை விட பன்மடங்கு அதிகமாக உன்னை நேசிக்கிறான். உனக்கு பணிவிடை செய்கிறான். என் அருமை செல்வனாகிய ராமன் மீது நீ என்ன குற்றம் கண்டாய்? கௌசல்யா தேவியையும் சுமித்ரா தேவியையும் இந்த ராஜ்யத்தையும் அனைத்து செல்வங்களையும் நான் தியாகம் செய்வேன். ஆனால் ராமன் இல்லாமல் என் உயிர் என்னிடம் தங்காது. நான் உன்னிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், நீ உன் மனதை மாற்றிக்கொள். புலி ஒன்றை பார்த்து மான் நடுங்குவது போல கைகேயியை பார்த்து தசரதர் நடுங்கினார். மயங்கி தரையில் விழுந்தார். மீண்டும் தெளிவு பெற்று எழுந்து கெஞ்சி கேட்டார். கோபப்பட்டார், அழுதார், புலம்பினார், மயங்கினார், பிதற்றினார். ஆனால் ஒன்றிற்கும் கைகேயி மாறவில்லை. பிடிவாதமாக வரத்தை பெறுவதிலேயே இருந்தார். விடியற்காலையில் சாரதி சுமந்திரன் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை செய்துவிட்டு அரசரை அழைக்க வந்தான். அரசரின் வாட்டத்தைக் கண்டு திகைத்து நின்ற அவனிடம் கைகேயி ராமனை அழைத்து வர ஆணையிட்டாள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ராமன் தந்தையின் காலில் விழுந்து வணங்கினான். ராமா என்று அரசர் அலறினார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பாய்ந்தது. இதைக் கண்டு பயந்த ராமன், நான் தந்தைக்கு தீங்கு ஏதாவது செய்துவிட்டேனா என்று அஞ்சினான். அப்போது கைகேயி, உன் தந்தை 2 வரங்கள் தந்திருக்கிறார்.
ஒன்று, பரதன் நாடாள வேண்டும். 2, ராமன் மர உரி அணிந்து 14 வருடங்கள் வனத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் நான் அவரிடம் கேட்ட வரங்கள். சாந்தமே உருவான ராமன், பெற்றோர்களான நீங்கள் தீயில் குதிக்க சொன்னால் தீயில் குதிப்பேன், விஷத்தை அருந்த சொன்னால் விஷம் அருந்துவேன், ஆழ்கடலில் மூழ்கச் சொன்னால் மூழ்குவேன். பரதன் நாடாள்வது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செயல். வனம் செல்வது எனக்கு மிகவும் ஆனந்தமான செயல். ஆதலால் தாயே, உங்கள் கட்டளைப்படி நான் உடனே வனம் செல்ல புறப்படுகிறேன். என் தாயான கௌசல்யா தேவியிடமும் சீதையிடமும் கூறிவிட்டு இதோ வருகிறேன் என்று இருவரையும் வணங்கிவிட்டு ராமனும் லட்சுமணனும் கௌசல்யா தேவியின் அரண்மனை நோக்கி விரைந்து சென்றனர். மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமன் காட்டில் முனிவர்களை சந்திப்பதும் அரக்கர்களை அழிப்பதும் தான் அவதார நோக்கம். தாயார் கைகேயி கானகம் செல்ல ஆணையிட்டதைத் தொடர்ந்து கௌசல்யா தேவியிடம் விடைபெற ராமன் அங்கு சென்றான். கௌசல்யா தேவி அப்பொழுதுதான் காலை வந்தனை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாள். அத்தருணத்தில் மைந்தன் ராமன் அன்னையின் முன்னிலையில் வந்தான். மகிழ்வோடு மைந்தனை வரவேற்ற தாயிடம் ராமன் கைகேயி தந்தையிடம் கேட்ட 2 வரங்களை பற்றி கூறினான். பரதன் அரசாள வேண்டும், தான் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற தந்தையின் வாக்கை காப்பாற்றும்படி உடனே காட்டிற்கு போக வேண்டும் என்ற விவரத்தையும் கூறினான். இதனை கேட்ட கௌசல்யா தேவி வேரற்ற மரம் போல மயங்கி விழுந்தாள். பின்பு எழுந்து, ராமா, என் உயிரே, உன்னை விட்டு பிரிந்தால் நான் உயிர் துறப்பேன். உனக்கு போக வேண்டிய நிர்பந்தம் உண்டென்றால் கண்டினுக்கு பின்னே படிந்து கொண்டு பசு போவது போன்று நானும் உன் பின்னால் வருவேன். உன்னை பார்க்காமல் எனக்கு ஒரு நாளும் இருக்க முடியாது என்று கௌசல்யா தேவி கண்ணீரோடு மொழிந்தாள். இப்போது லட்சுமணனுக்கு தமையனிடம் எதிர்த்து பேசும் சக்தி வந்தது. அண்ணா, வயதான தந்தையார் கூறுவதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். பட்டாபிஷேகத்திற்கு தடையாயிருக்கும் அனைவரையும் நான் மாய்த்து தள்ளிவிட்டு தங்களை சிம்மாசனத்தில் அமர்த்துவேன். அதற்கு அனுமதி தாருங்கள் என்று வேண்டி நின்றான். அமைதியாக இதனையெல்லாம் கேட்ட ராமன், லட்சுமணா, சினம் மனிதனுக்கு சத்ரு. கோபம் உனது கண்ணை மறைத்திருக்கிறது. தந்தையார் தான் கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டவர். அவர் சத்தியத்தில் இருந்து மாற முடியாத சூழலில் உள்ளார். அதனால் அவர் மேல் கோபப்படாமல் நான் வனவாசம் போக வேண்டிய வேலைகளை கவனி என்று கூறிவிட்டு, தாயே, தந்தையை நீங்கள்தான் ஆதரவாக அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி தாயை வணங்கி தாயிடம் விடை பெற்று அங்கிருந்து சீதையின் அரண்மனைக்கு சென்றார். ராமனை கண்டு மகிழ்ச்சியுடன் ஓடி வந்த சீதை ராமனின் முகம் கண்டு குறிப்பறிந்து, வெண்குடை எங்கே, பாடகர்கள் எங்கே, ஓதுவார்கள் எங்கே, ராஜ ரீதியும் ராஜ கோலமும் எங்கே என்று பல வினாக்களை எழுப்பினாள். அதற்கு ராமன், என் தந்தை கொடுத்திருந்த வரத்தின்படி நான் இப்போது கானகம் செல்லப் போகிறேன். உன்னிடம் விடைபெறவே வந்தேன் என்று எடுத்துரைத்தான். நல்ல ஒரு கணவனுக்கு நலனே வாய்க்கட்டும் அல்லது கேடே வாய்க்கட்டும், அவை யாவிலும் பங்கு கொள்பவளே மனைவி. தாங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்குதான் நானும் வாழ்வேன். தாங்கள் இல்லாமல் நான் உயிர் வாழப் போவதில்லை என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள் சீதை. அப்போது லட்சுமணன், உங்கள் இருவருக்கும் பணிவிடை செய்வதும் காவல் இருப்பதும் காய், கனி, கிழங்கு போன்ற உணவு வகைகளை எடுத்து தருவதும் என்னுடைய கடமையாகும். நான் உங்களை பிரிந்து ஒருபோதும் இருந்ததில்லை. ஆதலால் தாங்கள் என்னையும் அழைத்து செல்ல வேண்டும். தாங்கள் இல்லாமல் ஒரு நொடி பொழுதும் என்னால் உயிர் வாழ முடியாது என்று இயம்பிவிட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமானான் லட்சுமணன். சீதை தன்னிடமுள்ள உடைமைகளையெல்லாம் அனைவருக்கும் தானமாக கொடுத்தாள். ராமனும் தன்னிடமுள்ள ஆபரணங்களையும் விலை உயர்ந்த பொருள்களையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு குலகுருவான வசிஷ்ட முனிவரையும் தந்தையாரையும் தாய்மார்களையும் வணங்கிவிட்டு மூவரும் மர உரி அணிந்து அரண்மனையிலிருந்து புறப்பட்டனர். புறப்படும்போது லட்சுமணனின் தாயார் சுமித்ரா தேவி
லட்சுமணனிடம், வனத்தில் வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் ராமனை தந்தையாகவும் சீதையை என்னைப் போல் தாயாகவும் போற்றி காடினை அயோத்தியாகவும் கருதி அவர்களுக்கு பணிவிடை புரிந்து வருவாயாக என்று வாழ்த்தி அனுப்பினார். வீதியில் அவர்கள் புறப்பட்டு செல்லும் வழியெங்கும் நின்ற மக்கள் ஓவென்று அழுது கொண்டு ரதத்தின் பின்னால் ஓடி வந்தார்கள். ராமன் எங்கிருக்கிறானோ அங்கேதான் நாங்களும் இருப்போம் என்று பிடிவாதமாக எவ்வளவு சொல்லியும் திரும்பி போகாமல் பின்னால் வந்து கொண்டிருந்தனர். அன்றிரவு தமசா நதிக்கரையில் அனைவரும் தங்கினர். பிரஜைகள் அனைவரும் தூங்கும் தருவாயில் ராமன் அவர்கள் அறியாமல் அங்கிருந்து புறப்பட்டு கங்கா நதிக்கரையில் வந்து சேர்ந்தார். பின்பு சுமந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். தேம்பி தேம்பி அழுத சுமந்திரன் ராமனை பிரிய மனமில்லாமல் மிகுந்த வருத்தத்துடன் அங்கிருந்து திரும்பினான். மறுநாள் கண்விழித்த மக்களும் ராமனை காணாததால் அயோத்தி திரும்பினர். தசரதர் கைகேயியின் அரண்மனையில் இருக்க விரும்பாமல் கௌசல்யாவின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து படுக்கையில் விழுந்தார். அங்கு கங்கை கரையில் ராமனை குகன் என்ற மானுடன் சந்தித்தான். அவன்தான் அப்பகுதிக்கு அதிபதி. அவன் அன்போடு ராமனை வரவேற்று உணவளித்தான். தன்னோடு 14 வருடங்கள் தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டான். குகன் அளித்த அறுசுவை உணவை ஒதுக்கிவிட்டு கனிவர்க்கங்களை மட்டும் குகனிடமிருந்து ஏற்றுக்கொண்டார். அன்று இரவு ராமனும் சீதையும் தரையில் படுத்து தூங்கினர். லட்சுமணனும் குகனும் உறங்காமல் ராமனின் மகிமைகளை உரையாடி கொண்டிருந்தனர். அடுத்த நாள் கங்காஸ்தானம் வழிபாடு முதலிய ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு அங்கிருந்து படகில் மறுகரைக்கு வந்தனர். குகனிடம் திரும்பும்படி ராமன் வேண்டினான். நீ என் சகோதரன் ஆகிவிட்டாய். நாங்கள் 4 அல்ல, நாம் இப்போது 5 ஆனோம் என்று குகனை அணைத்து விடை கொடுத்தார். லட்சுமணனையும் அயோத்தி திரும்ப கூறினார். ஆனால் இலக்குவன் அதை மறுத்துவிட்டான். குகன் கண்ணீரோடு அங்கிருந்து திரும்பினான். ராமன் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி யாத்திரை கிளம்பினான். பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த அவர்களை முனிவர் பக்தியோடு வரவேற்றார். ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை முனிவர் அறிந்திருந்தார். சகல மரியாதையையும் அந்த வயோதிக முனிவர் அவர்களிடம் காட்டினார். சிறிது நாட்கள் தங்கும்படி வேண்டினார். சிறிது நாட்கள் தங்கிய பின் மூவரும் அங்கிருந்து கிளம்பி சித்திரகூட பிரதேசத்தை அடைந்தனர். அது ஒரு அடர்ந்த காடு. மரம், செடி, கொடிகள் பசுமை நிறைந்திருந்தன. சிற்றோடைகளும் நதிகளும் பாய்ந்தன. பறவைகளின் இன்னிசை மகிழ்ச்சி அளித்தது. மான்களும் யானைகளும் கண்ணுக்கு இனிமை அளித்தன. இப்படி அவர்கள் மகிழ்ச்சியுடன் அங்கிருக்கும் வேளையில் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பின்பு ராமன் வால்மீகி ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். ராமனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார் முனிவர். மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் ராமன் என்பதை புரிந்து கொண்ட முனிவர் மிகவும் பக்தியுடன் ராமனை பார்த்து, எல்லா கர்மங்களையும் உன் திருவடிகளில் சமர்ப்பித்து உன்னை சரணடைந்தவர்களில் நீ வாழ்கிறாய். பிறப்பு, குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், பின்பு இறப்பு, இப்படி எல்லா நிலைகளிலும் உன்னை வழிபடுபவர்கள் மனதிலும் நீ வாழ்கிறாய். இப்படி பலவாறாக அவதார புருஷனான ராமனை புகழ்ந்து பாடினார். பின்பு தன்னுடைய பூர்வ கதையை கூறத் தொடங்கினார் முனிவர். காதுகளுக்கு அமிர்தமான உன்னுடைய நாமத்தை நான் கூறியதினால் இன்று பெரிய மகரிஷி ஆகிவிட்டேன். என்னுடைய கதையை கேள் என்று கதையை கூறத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் நான் காட்டில் மனைவியோடும் ஏராளமான புதல்வர்களோடும் வசித்து வந்தேன். என்னுடைய பெயர் அப்போது ரத்னாகரன். அப்போது காட்டு வழியே செல்லும் யாத்திரர்களிடம் பொன், பொருள், வஸ்திரம் முதலியவற்றை பறித்து விற்று வீட்டிற்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுத்து மனைவியையும் மக்களையும் பார்த்து கொண்டேன். இப்படி என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் மகாரிஷிகள் எனப்படும் 7 தேவர்கள் அவ்வழியே வந்தனர். நான் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பொன் பொருள்களை பறிக்க முற்பட்டபோது, நீ செய்யும் இந்த பாவ செயலுக்கு உன்னுடைய வீட்டில் உள்ள உன் மனைவியும் மக்களும் பங்கேற்பார்களா என்று அந்த ரிஷிகள் என்னிடம் கேட்டனர். உடனே நான் ஆம் என்று பதிலளித்தேன். அப்படியானால் அவர்களிடம் போய் நீ கேட்டுவிட்டு வா என்று அந்த ரிஷிகள் கூறி அனுப்பினர்.
நான் வீட்டில் போய் மனைவியிடமும் மக்களிடமும் கேட்டபோது, எங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, நாங்கள் உன்னுடைய பாவத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர். பின்பு நான் மிகவும் மனம் நொந்து அந்த ரிஷிகளிடம் வந்து கூறினேன். அப்போது அவர்கள் என்னிடம் பகவானின் நாமத்தை ஜபிக்குமாறு கூறினார்கள். ராமா ராமா என்று சொல்லித் தந்தார்கள். ஆனால் என்னுடைய வாயில் அந்த வார்த்தைகள் வராததால் மரா மரா என்று ஜபிக்க சொன்னார்கள். நானும் மரா 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 என்று வருடக்கணக்காக ஜபித்து கொண்டிருந்தேன். என்னை சுற்றி புற்று வளர்ந்தது. பல வருடங்கள் கழிந்து அந்த ரிஷிகள் வந்து பார்த்தபோது புற்றுக்குள்ளிருந்து நான் ஜபித்து கொண்டிருந்தேன். புற்றுக்குள்ளிருந்து வந்ததால் என்னை வால்மீகி என்று அந்த ரிஷிகள் அழைத்தனர். எனக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்தனர். பின்பு ராமனின் கதையை நான் இராமாயணமாக எழுதத் தொடங்கினேன். இப்படி வால்மீகி முனிவர் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மூவரும் முனிவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றனர். அப்போது முனிவர், நான் செய்த தவப்பயத்தால் உங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் என்று மகிழ்வுடன் கூறி வணங்கி நின்றார். பின்பு மூவரும் சித்திரகூடத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். அப்போது அயோத்திய நாட்டில் தசரத ராஜா சுமந்திரனுடன் ராமன் திரும்பி வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருந்தார். சுமந்திரன் வந்தவுடன் ராமன் வராததை அறிந்த தசரத ராஜா மீண்டும் படுக்கையில் விழுந்தார். அப்போது மந்திரி சுமந்திரன் எல்லா விவரங்களையும் ராஜாவிடம் கூறினார். குகனை சந்தித்ததையும் கங்கை நதி கடந்து அவர்கள் சென்றதையும் கூறி அழுதான். அதனை கேட்ட ராஜா பெரும் துக்கத்தோடு கண்ணீர் ஒழுக்கிக் கொண்டு கௌசல்யா தேவியிடம் தன்னுடைய ஒரு பூர்வ கதையை கூறத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் நான் என்னுடைய இளம் பருவத்தில் வேட்டைக்கு காற்றுக்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கு பக்கத்தில் உள்ள ஓடையில் யானை நீரறிந்தும் சத்தம் கேட்டது. நான் யானை என்று நினைத்து அம்பு எய்தேன். ஆனால் அம்மா என்ற அலறல் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது சிறு பாலகன் பானையில் நீரெடுக்கும் ஓசையை கேட்டுத்தான் நான் தவறாக அம்பு எய்து விட்டதை அப்போது நான் உணர்ந்தேன். நான் அவனை எடுத்து மடியில் வைத்து அழுதபோது அவன் கூறினான், என்னுடைய கண் தெரியாத வயதான தாய் தந்தையர் தாகத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உடனே நீர் கொண்டு கொடுக்கவும் என்று கூறினான். கூறியவுடன் அவனுடைய மூச்சும் நின்றுவிட்டது. அவன் இறந்து போய்விட்டான். பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து வரும் இளம் சிறுவனவன். கண் தெரியாத அவர்களை தன் முதுகில் சுமந்து பல ஆலயங்களுக்கும் கொண்டு செல்பவன். அவர்களுக்கு ஒரு குறைவும் வராமல் கண்ணின் இமை போல காத்து வந்த அந்த சிறுவன் இறந்து விட்டான். நான் தண்ணீரோடு அந்த முதியவரிடம் சென்றபோது மகன் எங்கே என்று அவர்கள் அழுதபோது எல்லா விவரங்களையும் அவரிடம் கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். அவர்களை நாட்டுக்கு அழைத்து போய் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியதை மறுத்துவிட்ட அவர்கள் மகன் அருகில் கொண்டு போக சொன்னார்கள். மகனுக்கு ஈமக்கிரியை செய்யும்போது அந்த அக்னியில் அவர்களும் விழுந்து இறந்து விட்டார்கள். ஆனால் இறக்கும் முன்பு அவர்கள் எனக்கு ஒரு சாபமும் கொடுத்தார்கள். நீ புத்திர சோகத்தால் இறப்பாய் என்று கூறிவிட்டுதான் அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் கூறியது பலித்து விட்டது என்று கூறிவிட்டு ராமா ராமா என்று கூப்பிட்டு கொண்டே ராஜாவின் உயிர் பிரிந்தது. அரசர் இறந்த செய்தி கேட்டு அரசிகளும் அரண்மனை வாசிகளும் வாய்விட்டு அழுதனர். வசிஷ்ட மகரிஷி அரசரின் உடலை எண்ணெய் தோணியில் வைக்கும் ஏற்பாடுகளை செய்தார். பரதனையும் சத்துருக்கனையும் வேகத்தில் அழைத்து வர ஒற்றர்களை அனுப்பினார். உடனே திரும்பி வர வேண்டும் என்ற செய்தி அறிந்தவுடன் பரதனும் சத்துருக்கனனும் அயோத்திக்கு கிளம்பினர். அயோத்தி எல்லையை அடைந்த அவர்கள் மக்கள் எல்லோரும் சோகத்தில் இருப்பதை கண்டனர். மக்களோ மக்கள் கூட்டமோ ஒரிடமும் இல்லை. எல்லா இடமும் ஒரு அமைதி இருந்தது. பரதன் கூறினான், ஏதோ நடந்திருக்கிறது. மக்கள் யாரையும் காண்பதற்கில்லை. காணும் சிலரோ மகிழ்ச்சியற்றிருக்கிறார்கள். யாரும் என்னிடம் பேசவும் இல்லை, ஒதுங்கி செல்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சிந்தித்து கொண்டே அரண்மனை வந்தடைந்தனர். கைகேயியின் அரண்மனை அடைந்த அவர்களை கைகேயி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள்.
அங்கே தந்தையாரை காணாததால் பரதன் தந்தையார் எங்கே என்று கேட்டார். உன்னுடைய தந்தையார் விண்ணுலகம் அடைந்து விட்டார் என்று கைகேயி கூறியதை கேட்ட பரதன் கீழே விழுந்து அழத் தொடங்கினான். தந்தையார் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று பலதும் கூறி புலம்ப ஆரம்பித்தான். கைகேயி எல்லாம் விதிப்படி நடந்துவிட்டது என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினாள். தந்தையார் இறக்கும் வேளையில் என்ன கூறினார், ஏன் இப்படி திடீரென்று இறந்து விட்டார் என்று பல கேள்விகளை எழுப்பினான் பரதன். இறக்கும் தருவாயில் ராமா ராமா என்று அழுது கொண்டே அவர் மூச்சு நின்றுவிட்டது என்று கூறியதை கேட்டு திடுக்கிட்டு, அண்ணன் ராமன் எங்கே, தந்தையின் அருகில் அண்ணன் இல்லையா என்று கேட்டார். அப்போது கைகேயி, நான் உன் தந்தையாரிடம் 2 வரங்கள் கேட்டேன். நீ அரசாள வேண்டும், ராமன் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும். அதன்படி ராமனும் லட்சுமணனும் சீதையும் காட்டிற்கு சென்றுள்ளனர். அந்த துக்கத்தில் உன்னுடைய தந்தையார் இறந்து விட்டார். இதை கேட்ட பரதன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். பின்பு மயக்கம் தெளிந்து எழுந்த பரதனிடம் கைகேயி, நீ ஏன் வருத்தப்படுகிறாய், உனக்கு ராஜ்யம் கிடைத்திருக்கிறது, நீ நல்ல முறையில் ராஜ்யம் பரிபாலிக்க வேண்டும் என்று கைகேயி கூறியதை கேட்டு பரதன் மிகுந்த கோபத்துடன், பாவி ராட்சசி, கணவனை கொண்ட பாதகி, நீ என் தாயே அல்ல, பதவி மோகம் உன் அறிவை பாழ்படுத்திவிட்டது. என்னுடைய தமையன் உனக்கு செய்த சேவைகளுக்கு கைமாறாக நீ அண்ணனை காட்டிற்கு விரட்டி விட்டாயா? இனி நான் உயிர் வாழப் போவதில்லை. என் அண்ணன் ராமன் இல்லாத இந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை. ராமன் இல்லாத அயோத்தியில் நான் நுழைய மாட்டேன் என்று கடுமையாக கூறிவிட்டு கௌசல்யா தேவியின் அரண்மனைக்கு சென்றான் பரதன். அங்கே கௌசல்யா தேவியிடம் பலதும் கூறி அழுத பரதனை அரவணைத்த கௌசல்யா தேவி, நீ இதில் குற்றமற்றவன், ஆதலால் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை உடனே செய்வாயாக என்று கூறினாள். குலகுருவான வசிஷ்ட மகரிஷி கூறியபடி அனைத்து கடமைகளையும் தந்தைக்கு பரதனும் சத்ருக்கனனும் செய்து முடித்தனர். பின்பு ராமனை அழைத்து வர காட்டிற்கு தான் செல்வதாக வசிஷ்ட முனிவரிடம் பரதன் அனுமதி கேட்டான். பின்பு பரதன் காட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமானான். பரதன் ராமனை அழைத்து வர புறப்பட்ட போது குலகுருவும் தாய்மார்களும் அரண்மனை வாசிகளும் வருவதாக கூறி புறப்பட்டனர். பின்பு அவர்களுடன் மக்களும் சேர்ந்து கொண்டனர். ராமனை அழைத்து வர அனைவரும் விருப்பப்பட்டனர் என்பதுதான் உண்மை. ராமனுக்கு மகுடம் சூட்டி மேளதாளத்துடன் அழைத்து வர அனைவரும் தீர்மானித்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்டனர். தொலைவில் இவர்கள் வருவதைக் கண்ட குகன் பரதன் படையெடுத்து வருகிறான் என்றே நினைத்தான். ஆதலால் குகனும் குகனின் படை வீரர்களும் ஆயத்தமாக இருந்தனர். குகன் அனைவரிடமும் நான் முதலில் போய் விசாரித்து விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பரதனிடம் வந்து வணங்கி நின்றான். தன் தமையன் கானகம் சென்றதை கூறி, நீ தமையனை கண்டாயா என்று கேட்டார் பரதர். அப்போது குகன் ராமன் அங்கே சென்றதையும் ஒரு இரவு அங்கு தங்கியதையும் கூறினான். இதனை கேட்ட பரதன் பரவசமடைந்து ராமன் இருந்த இடத்திலும் படுத்த இடத்திலும் விழுந்து வணங்கி புரண்டு புரண்டு அழுதான். அண்ணா அண்ணா என்று ஏங்கி ஏங்கி அழுத பரதனின் அன்பை கண்டு திகைத்து நின்றான் குகன். அரண்மனையில் படுக்க வேண்டிய அண்ணன் இங்கே தரையில் படுத்து கிடந்த இடத்தில் அமர்ந்து கீழே விழுந்து புரண்டு அழுத அவனை குகனும் வசிஷ்ட முனியும் பலதும் கூறி தேற்றினர். பின்னர் குகனிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினர். கங்கையை கடந்து செல்ல குகன் உதவினான். தன்னுடைய படகில் அனைவரையும் மறுகரையில் கொண்டு சேர்த்தான். அங்கிருந்து பரதன் புறப்பட்டான். சித்திரகூடத்தின் அருகாமையில் அவர்கள் வரும்போது லட்சுமணன் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டான். அண்ணா, பரதன் பெரும் படையோடு வருகிறான். நம்மை தாக்க முற்பட்டால் நான் சும்மா விடப்போவதில்லை என்று கூறி வில்லையும் அம்பையும் எடுத்து ஆயத்தமாக நின்றான். அப்போது ராமன் சிறிய புஞ்சிரியோடு
பரதன் என்னுடைய சகோதரன், என்மேல் மிகுந்த அன்புள்ளவன். ஒரு காலம் அவன் மனதால் போலும் எனக்கு தீங்கு நினையாதவன். அவனை அன்புடன் வரவேற்போம் என்று கூறிவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காத்திருந்தார்கள். அங்கே ராமன் இருக்கும் குடிலை தொலைவிலிருந்து பார்த்த பரதன், இந்த வழியில்தான் என் அண்ணன் நடந்து சென்றிருக்கிறான் என்று கூறிவிட்டு வழியிலுள்ள மண்ணில் புரண்டு படுத்தான். உருண்டான். மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டான். இது என் அண்ணனின் பாதம்பட்ட மண்ணென்று மண்ணிற்கு முத்தம் கொடுத்தான். ஓவென்று அழுது புரண்டான். இந்த காட்சியை கண்டு அனைவரும் அழுதனர். வசிஷ்ட முனிவர் அவனை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு சென்றார். இவர்கள் வருவதைக் கண்டு எழுந்த ராமனின் அருகில் சென்ற பரதனும் சத்ருக்கனனும் காலில் விழுந்து நமஸ்கரித்தனர். கண்ணீரோடு எழுந்த அவர்களை ராமன் அணைத்து கொண்டார். இருவருக்கும் பேச்சு வராமல் அப்படியே பார்த்து கொண்டு நின்றனர். கண்டினை கண்டு ஓடிவரும் பசுவைப் போல தாய்மார்கள் அருகில் ஓடி வந்தார்கள். கௌசல்யா தேவியின் கால் தொட்டு வணங்கிய ராமனை அணைத்து ஆனந்த கண்ணீர் ஒழுக்கினாள் தாய். இப்படி எல்லா பேரையும் வணங்கிய ராமன் குலகுருவான வசிஷ்ட மகரிஷியை வணங்கிவிட்டு, தந்தையார் நலமாக இருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது முனிவர் தந்தையார் விண்ணுலகம் போய்விட்டார் என்ற செய்தியை கூறியவுடன் அதிர்ச்சி அடைந்த ராமன் மயங்கி விழுந்தான். அனைவரும் ஓவென்று அழுதனர். சிறிது நேரம் கழிந்து எழுந்த ராமன் எல்லா செய்தியையும் கேட்டு அறிந்துவிட்டு ராமனும் லட்சுமணனும் கங்கா நதி சென்று தந்தைக்கு வேண்டிய கடமைகளை பிண்டம் வைத்து செய்தனர். பின்னர் குளித்துவிட்டு வந்த அவர்களின் அருகில் போய் பரதன் பக்தியோடு ராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கி கூறத் தொடங்கினான். என்னுடைய அன்பு அண்ணா, இந்த ராஜ்யம் உங்களுடையது. மூத்தவரான நீங்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். பட்டாபிஷேகத்திற்கான எல்லா பொருள்களையும் கொண்டு வந்துள்ளேன். வசிஷ்ட முனிவர் உங்களுக்கு முடிசூட்டுவார். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். என்னுடைய தாயார் கூறியதை கேட்டு தந்தையார் செய்த இந்த செயலுக்கு நீங்கள் வருத்தப்படாமல் இந்த ராஜ்யத்தை ஏற்று வழிநடத்த வேண்டும் என்று அன்புடன் கூறி வணங்கி நின்றான். தந்தையார் கூறுவதை தலைமேல் ஏற்று நடப்பதுதான் ஒரு மகனின் கடமை. உனக்கு தந்தையார் ராஜ்யம் தந்துள்ளார், எனக்கு வனவாசம் தந்துள்ளார். கடலே வற்றி போகலாம், ஹிமாலயத்தில் ஹிமம் அல்லது உறைபனி சிறிதேனும் இல்லாது உருகிப் போகலாம், சூரியன் தன் பிரகாசத்தை இழக்க நேரலாம். ஆனால் ராமன் மட்டும் தன் தந்தையார் கொடுத்த வாக்கிலிருந்து பிறழ்ந்தவன் ஆக மாட்டான். தந்தையை சத்திய சங்கல்ப நாக்குதல் பொருட்டு ராமன் 14 வருஷ காலம் வனவாசம் பண்ணுவான். ஆதலால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் இங்கு வாழ்கிறேன். ஆதலால் உனக்கு தந்த ராஜ்யத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்வாயாக என்று கூறினான் ராமன். நான் தங்களுக்கு சேவை செய்து இங்கேயே இருக்கிறேன் என்று கூறிய அவனை தடுத்த ராமன், தந்தை சொல்லை காக்க வேண்டியது உன் கடமை என்றார். இதை கேட்ட பரதன், நீங்கள் வராவிட்டால் நான் மரணிப்பது உறுதி. நீங்கள் இல்லாத அயோத்தியில் நான் நுழைய மாட்டேன். நீங்கள் வராவிட்டால் நான் உண்ணாமல் இருந்து உயிர் துறப்பேன் என்று கூறிவிட்டு தர்ப்பை விரித்து கிழக்கு நோக்கி வெயிலில் இருக்கத் தொடங்கினான். அனைவரும் பரதனின் மாசற்ற அன்பைக் கண்டு வியப்புற்றனர். வசிஷ்ட மகரிஷி மிகவும் இதமாக பரதனின் அருகில் போய், நீ இப்படி பிடிவாதம் பிடிப்பது நல்லதல்ல. ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அரக்கர்களை அழிக்கும் பொருட்டு காட்டில் உள்ளார். அந்த கடமைகளை செய்துவிட்டு 14 வருடங்கள் கழிந்தவுடன் நாட்டிற்கு வந்து விடுவார். அதுவரை நீ நாடாள வேண்டும் என்று குரு வசிஷ்டர் கூறுவதைக் கேட்டு சமாதானமடைந்த பரதன் ராமனின் அருகில் போய், அண்ணா, தாங்கள் எனக்கு தெய்வம். தந்தையார் தேக வியோகமானார். என் தாயை நான் துறந்து விட்டேன். தங்கள் ஆதரவில் வாழ்ந்திருக்க அவாவுற்றிருந்தேன். ஆனால் தாங்கள் அயோத்திக்கு வர மறுத்து விட்டதால் நான் ஓர் அனாதையாக தவிக்கிறேன். அனாதையாக இருந்து கொண்டே
தங்கள் ஆட்சி முறையை கவனித்து வருகிறேன். சிம்மாசனத்தின் மீது தங்களுக்கு பதிலாக தங்களுடைய பாதுகைகள் இடம்பெறும். தாங்கள் இல்லாத அயோத்திக்குள் நுழைய மாட்டேன் என்று சபதம் பூண்டிருக்கிறேன். அந்த சபதத்தின்படியே நடந்து கொள்வேன். அயோத்தியாபுரிக்கு புறத்தில் இருக்கும் நந்தி கிராமத்தில் தங்கியிருந்து தவம் புரிகிற பாங்கில் உங்களுடைய ஆட்சியை என்னால் இயன்ற அளவு நிறைவேற்றி வருவேன். பரதனுடைய இத்திட்டத்தை ராமன் ஆமோதித்தான். அதற்கு அறிகுறியாக தன் தம்பியை அன்போடு கட்டி தழுவிக்கொண்டான். மரப்பாதுகைகள் இரண்டின் மீது ராமன் பாதங்களை படிய வைத்து அவைகளை தம்பியிடம் கொடுத்து உதவினான். ஆராதனைக்குரிய அண்ணலே, தம் முன்னிலையில் நான் விரதம் ஒன்று பூணுகிறேன். ஆண்டுகள் 14 பூர்த்தி பண்ணிக்கொண்டு அடுத்த நாள் நண்பகலுக்குள் தாம் அயோத்தியாபுரிக்கு திரும்பி வராவிட்டால் பரதனை உயிரோடு காணமாட்டீர்கள். தம்முடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு என் உடலை தீக்கு இரையாக்குவேன். நீ பகர்ந்துள்ளபடி திரும்பி வர நான் வாக்கு கொடுக்கிறேன். உன்னிடம் மற்றும் ஒரு வேண்டுகோளை வினயபூர்வமாக தெரிவிக்கிறேன். உன் தாயார் கைகேயி தேவியாரிடம் நீ எவ்விதமான மனத்தாங்கலும் பூண்டிருக்கலாகாது. மாதுரு பக்தியில் நீ ஓங்கி வளர்ந்து வர வேண்டும். பரதன் கம்பீரமான மௌனம் பூணுகிறான். இத்தகைய தெய்வீக பண்பு ராமனுக்குத்தான் சாத்தியம். ராமா ராமா என்று ராமநாமம் உச்சரித்து கொண்டு சீதா ராமனை பரதன் வலம் வருகிறான். சோகரசம் சொட்டுகிற அவனுடைய முக விலாசத்தை பார்த்த ராமனுக்கு உள்ளம் உருகுகிறது. பின்பு பரத்வாஜ மகரிஷி முன்னிலைக்கு தம்பி பரதன் திரும்பி வந்து நிகழ்ந்தவைகளை எல்லாம் மகரிஷிக்கு தெரிவித்துவிட்டு நந்தி கிராமத்திற்கு வருகிறான். தவவேடம் தரித்து கொண்டு மந்திரிமார்களுடைய துணையை கொண்டு ராமராஜ்யத்தை அவன் திறமையுடன் நிர்வகித்து வந்தான். அவனுடைய அன்றாட அண்ணலின் வழிபாடு ராஜ்ய பரிபாலனத்தை விட மிக்கதாக இருந்தது. என்னே பரதனின் அன்பு! அங்கே காட்டில் ராமன் சித்திரகூடத்தை விட்டு காட்டின் உள்ளே மூவரும் செல்லத் தொடங்கினர். அங்கே அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமத்தில் பிரவேசித்தார்கள். முனிவருக்கு ராமனை பார்த்தவுடன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பது புரிந்துவிட்டது. மிகவும் வணங்கி வரவேற்றார் முனிவர். முனிவரின் மனைவி அனசுயா சீதாதேவியை அரவணைத்து தன்னுடைய பட்டு வஸ்திரங்களும் ஆபரணங்களும் அளித்து கௌரவித்தார். அன்று இரவு அங்கு தங்கிவிட்டு அடுத்த நாள் மூவரும் அடர்ந்த காட்டிற்குள்ளே பிரவேசித்தனர். இத்துடன் அயோத்தியா காண்டம் முடிவடைந்தது. ரத்னாகர் என்ற கொள்ளைக்காரன் வால்மீகி ஆனது எப்படி? பரதனும் சத்ருக்கனனும் சென்ற நாடு எது? ராமனின் பட்டாபிஷேக செய்தியை கைகேயியிடம் கூறியது யார்? கைகேயி தசரத ராஜாவிடம் பெற்ற வரங்கள் எத்தனை? ராமனின் பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த ஆலோசனை கூறியது யார்? கைகேயி ராமனை எத்தனை ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பினாள்? தசரத ராஜா பெற்ற சாபம் என்ன? தசரத ராஜா இறந்தவுடன் அவருக்கு ஈமச் சடங்குகள் செய்தது யார்? ராமனுடன் காட்டிற்கு சென்றவர்கள் யார்? ராமனுக்கு கங்கை நதியை கடக்க உதவியது யார்? பரதன் ராமனுக்கு பதிலாக அரசாட்சி செய்ய கொண்டு வந்தது என்ன? பரதன் ஆட்சி புரிந்த கிராமம் என்ன? இத்துடன் அயோத்தியா காண்டம் முடிவடைந்தது. அடுத்த வாரம் ஆரண்ய காண்டம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. தொடரும்.